தமிழ்நாடு 100 செய்திகளுக்கு உங்களை வரவேற்கின்றோம். நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. சாகும் வரை தண்டனை அனுபவிக்க கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பில் உத்தரவிட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு திமுகவினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். வால்பாறையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சென்னையில் ஆசிரியர் கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டனர். கோவை வெள்ளியங்கிரி மலையில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு திரும்பிய திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் விஸ்வா மயங்கி விழுந்து உயிரிழந்தார். மலையில் பக்தர்கள் கூட்டத்தில் சிக்கி சிறுவனுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை புழல் சிறையில் கஞ்சா, செல்போன், போதை மாத்திரைகள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளன. சிறைச்சாலைக்குள் போதை மாத்திரை உள்ளிட்டவற்றை வீசிச் சென்றவர்களை பிடிக்கும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். ரயிலில் காயமடைந்த பயணிக்கு உடனடியாக மருத்துவ உதவிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக விளக்கமளித்திருக்கும் தெற்கு ரயில்வே, மருத்துவ உதவி பெறுவதற்காக மொரப்பூர் ரயில் நிலையத்தில் இறங்க பயணி மறுத்துவிட்டதாக கூறியுள்ளது. பின்னர் சேலத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் விளக்கமளித்துள்ளது. மிக உயர்ந்த ராணுவ திறன்களை திறம்பட நிரூபித்ததற்காக இந்திய படைகளுக்கு பாராட்டுகள் என ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். பாரதத்தின் புதிய இயல்பை உலகுக்கு மிக தெளிவான மொழியில் வரையறுத்ததற்காக மோடிக்கு நன்றி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ராணுவத்தினரின் நலன் வேண்டி திருத்தணி முருகன் கோவிலில் ஆந்திர மாநில ஜனசேனா கட்சியினர் சிறப்பு பூஜைகள் செய்தனர். கட்சித் தலைவர் பவன் கல்யாணின் அறிவுறுத்தலின்படி திருப்பதி MLA ஸ்ரீனிவாசலு இந்த பூஜைகளை செய்தார். பாகிஸ்தானுக்கு எதிரான வெற்றியை கொண்டாட சிந்தூர் யாத்திரை நடைபெறும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார். சென்னையில் மே 14 அன்றும் மற்ற மாவட்டங்களில் அடுத்தடுத்தும் நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்தில் பல மணி நேரத்திற்கு மேலாக திருவள்ளூர் செல்லும் பேருந்து வராததால் நேர காப்பாளரை பயணிகள் முற்றுகையிட்டனர். மாலையில் திருவள்ளூருக்கு சிறப்பு பேருந்துகள் வேண்டும் என்றும் அவர்கள் கோரினர். ஊத்தங்கரை அருகே சென்னப்பநாயக்கனூர் கிராமத்தில் சாலைகளில் நீண்ட காலமாக கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். விரைந்து சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். குடவாசலுக்கு அருகே திருவேளிமிழலை மகா மாரியம்மன் கோவிலில் பால்குட விழா விமர்சையாக நடந்தது. நடிகர் சிவகார்த்திகேயனின் சகோதரி கௌரி உள்ளிட்ட பலர் பங்கேற்று பால்குடம் எடுத்து வழிபட்டனர். பள்ளூர் அருகே அன்னக்காரன்பேட்டை ஆயி ஐயனார் கோயிலில் சித்திரை பௌர்ணமி திங்களில் கிடாவெட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. காட்டில் நடந்த நிகழ்வில் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கற்பூர வெளிச்சத்தில் வழிபட்டனர். கவரைப்பேட்டை அருகே வடமாநில தொழிலாளர்களிடையே தகராறில் ஒருவர் மாடியில் இருந்து தள்ளப்பட்டு உயிரிழந்தார். காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்து ஒருவரை கைது செய்தனர். ஸ்ரீவைகுண்டம் அருகே கருங்குளம் வெங்கடாச்சலபதி கோயிலில் சித்ரா பௌர்ணமி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. உற்சவ பெருமாள் மலையிலிருந்து பொன் சப்பரத்தில் இறங்கி காட்சியளித்தார். திசையன்விளையிலிருந்து சென்னைக்கு PAT நிறுவனம் இயக்கிய தனியார் ஆம்னி பேருந்து முறையாக பராமரிக்கப்படாததை கண்டித்து நள்ளிரவில் பயணிகள் மறியலில் ஈடுபட்டனர். 3 மணி நேரம் நீடித்த போராட்டத்திற்கு பின்னர் பேருந்து நிர்வாகம் பணத்தை திருப்பி வழங்கியது. ஆண்டிப்பட்டி அருகே ஜம்புலிபுத்தூர் கதலி நரசிங்க பெருமாள் கோயிலில் சித்திரை தேரோட்டம் நடைபெற்றது. பக்தர்கள் கோவிந்தா கோஷத்துடன் வடம்பிடித்து தேரை இழுத்தனர். திருச்செந்தூர் பழைய காயல் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு கட்டணமின்றி பதநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மக்களுக்கு 200 லிட்டர் பதநீரை வழங்கினார். மணப்பாறையில் மலைக்கு நடுவிலும் வேப்பிலை மாரியம்மன் கோயில் வேடபுரி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அம்மன் குதிரை வாகனத்தில் வீதி உலா வரும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். மிஸ் கூவாகம் அழகி போட்டியில் நெல்லையைச் சேர்ந்த திருநங்கை முதலிடம் பிடித்து அசத்தினார். கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த அஞ்சனா 2வது இடத்தையும், கோவையைச் சேர்ந்த ஆஸ்மிகா 3வது இடத்தையும் பிடித்தனர். சேலம் மாவட்டம் தேவனகவுண்டனூரில் உள்ள சமுதாய கூடம் பராமரிக்காததால் ஊராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் சீரமைக்க கோரி அதிகாரிகளுக்கு மனு அளித்தனர். மயிலாடுதுறை திருவாரூர் எல்லையில் அமைந்துள்ள கோனேரி ராஜபுரத்தில் சிவன் பாத வடிவில் 2000 பரதநாட்டிய கலைஞர்கள் நடனமாடினர். இந்த நிகழ்ச்சியில் திரைப்பிரபலங்களும் கலந்து கொண்டனர். திருக்கடையூர் அபிராமி உடனுரை அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விநாயகர் விக்கிரகத்திற்கு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
அரியலூரில் சித்தேரி ஏரியின் கரை உடைப்பு காரணமாக ஏரி வறண்டு காணப்படுகிறது. வெளிநாட்டு பறவைகள் வாழும் இந்த ஏரியை தூர்வாரி பாதுகாக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் மேல்மலை சாலைகளில் வல்லாரைக்கீரைகள் ஏக்கர் கணக்கில் பரவி வளர்ந்துள்ளன. ஆதிவாசிகள் இதனை பறித்து விற்றால் வருமானம் பெறலாம் என இயற்கை ஆர்வலர்கள் கூறியுள்ளனர். குளித்தலைக்கு அருகே பரளியில் ரயில்வே குகைவழி பாதையை விரைந்து முடிக்கவும் அதுவரை இருசக்கர வாகனங்கள் சென்று வருவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் அருகே விரைவு ரயிலில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்த இளைஞர் குமாரை சிறுமியின் தந்தை போலீசிடம் ஒப்படைத்தார். ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். பாகிஸ்தானுடனான மோதலில் வீரமரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு கல்பனூரில் தற்காப்பு கலை பள்ளி மாணவர்கள் சிலம்பம் மூலம் வீரவணக்கம் செலுத்தினர். சுருள்வால், ஒற்றைத்தடி, இரட்டைத்தடி, தீப்பந்தம் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை அவர்கள் செய்து காட்டினர். வாசுதேவநல்லூரில் 200க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் செல்போனை கைவிட்டு விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியில் ஈடுபட்டனர். இளைஞர்கள் இலவசமாக பயிற்சி அளித்து கோடை விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றி வருகின்றனர். சேத்தியாத்தோப்பு விநாயகபுரம் கருப்புசாமி ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு படியடக்கும் பெருவிழா நடைபெற்றது. நீண்ட வரிசையில் விடிய விடிய காத்திருந்த பக்தர்கள் மடியேந்தி சில்லறை நாணயங்களை பெற்றுச் சென்றனர். ஆண்டிப்பட்டி பகுதியில் குடிநீர் குழாய் உடைந்து 6 நாட்களாக ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி கழிவுநீர் கால்வாயில் கலக்கிறது. குழாய் உடைப்பை சரி செய்து குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜபாளையத்திற்கு அருகே சத்திரப்பட்டி பகுதியில் கூலி உயர்வு கோரி சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கீழப்புழுதி குடியில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தடுப்பணை இடியும் நிலையில் உள்ளதால் அதனை சீரமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணமேல்குடி 118 சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் 1ஆம் ஆண்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. முதல் 3 இடங்களை பிடித்த மாடுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஊதிய உயர்வு கோரி தூத்துக்குடி NTPL அனல்மின் நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் தொடர்ந்து 26வது நாளாக பணிப்புறக்கணிப்பு செய்து வருகின்றனர். இதனால் 100 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்த நாளையொட்டி சேலத்தில் அக்கட்சியினர் ரத்த தானம் செய்தனர். அதேபோல் சாலையோர வியாபாரிகளுக்கு குடைகள், ஆதரவற்றோருக்கு காலை உணவும் வழங்கப்பட்டது. ராஜபாளையத்தில் நடைபெறும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் இந்திய ராணுவம், பரோடா வங்கி உள்ளிட்ட அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறின. இதில் 12 அணிகள் பங்கேற்றுள்ளன. ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்டில் கோவைக்காய் வரத்து குறைவால் விலை உயர்ந்துள்ளது. கடந்த 2 வாரங்களாக கோவைக்காய் 20 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. மேலூர் அருகே 4 வழிச்சாலையில் கொட்டப்பட்ட கான்கிரீட் கலவையால் விபத்து அபாயம் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் வைத்த கோரிக்கையின்படி நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆண்டிப்பட்டியில் வெயில் தாக்கத்தால் தாகம் தீர்க்க திமுக மற்றும் அதிமுகவினரால் போட்டியுடன் திறக்கப்பட்ட நீர்மூர் பந்தல்கள் தற்போது செயல்பாடின்றி உள்ளன. பந்தல்கள் ஆளின்றி காற்று வாங்குவதால் பொதுமக்கள் ஏமாற்றமடைந்தனர். மாநில அளவிலான ஆடவர் மகளிர் சாஃப்ட் டென்னிஸ் போட்டிகள் ஓமலூரில் தொடங்கியுள்ளன. 22 மாவட்டங்களைச் சேர்ந்த 300 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் செங்குளம் கண்மாயை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த சுகாதார கட்டடத்தை இடித்ததை கண்டித்து அப்பகுதி பெண்கள் சாலை மறியல் செய்தனர். காவலர்களின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு கலைந்து சென்றனர். தெக்கானூர் கதவணை நீர்மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் தொடங்கியுள்ளன. இதனால் கதவணையில் பொருத்தப்பட்டுள்ள 19 மதகுகள் உயர்த்தப்பட்டு தேக்கி வைக்கப்பட்ட தண்ணீர் படிப்படியாக வெளியேற்றப்படுகிறது. உலக புகழ்பெற்ற உதகை மலர் கண்காட்சியை முதல்வர் ஸ்டாலின் வரும் 15ஆம் தேதி துவக்கி வைக்கிறார். இதற்காக லட்சக்கணக்கான மலர்களை கொண்டு அரண்மனை, யானை, போர் வீரர்கள் உள்ளிட்ட பல்வேறு உருவங்கள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு திமுக வாக்குறுதி அளித்தபடி ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கிடக் கோரி பட்டை நாமம் அணிந்து மடிப்பிச்சை எடுக்கும் நூதன போராட்டம் நடைபெற்றது. சட்டமன்றத்தில் கோரிக்கைகள் வைத்தால் நடக்காது, வராது என்றுதான் பேசுகிறார்களே தவிர கள ஆய்வு செய்கிறோம் என்று கூற மறுக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை அசிக்காடு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் பால், பன்னீர், வேப்பிலை மற்றும் அலகு காவடிகள் எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இருட்டுக்கடை தனக்கே சொந்தம் என சென்னையைச் சேர்ந்த பிரேமானந்த் சிங் அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் கடையை நிர்வகிக்கும் கவிதா மறுப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இருட்டுக்கடை விவகாரத்தில் அறிவிப்பு, மறுப்பு என அடுத்தடுத்து வெளியாவது தொடர்கதையாகியுள்ளது.
அரியலூரில் 2 கோடி ரூபாய் செலவில் முடிக்கப்பட்ட பணிகளை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இரும்புலிக்குறிச்சி, குமுளியம், பாளையக்குடியில் நியாய விலை கடை கட்டிடங்கள் மற்றும் வட்டார சுகாதார மைய கூடுதல் கட்டிடம் ஆகியவை திறக்கப்பட்டன. வந்தவாசியில் 10 ஏக்கரில் பயிரிட்ட தர்பூசணி பழங்களை வாங்க வியாபாரிகள் யாரும் வராததால் டிராக்டர் மூலமாக விவசாயிகள் அவற்றை அழித்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நஷ்டத்தை ஈடுகட்ட ஏக்கருக்கு 30,000 ரூபாய் தேவை என விவசாயிகள் கோரியுள்ளனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாளில் கருட சேவை உற்சவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஊதா நிற பட்டுடுத்தி தங்க கருட வாகனத்தில் வரதராஜர் எழுந்தருளினார். தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையத்தில் சலங்கை நாதம் கலை விழா கோலாகலமாக நடைபெற்றது. இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், சிக்கிம், கேரளா மற்றும் தமிழகத்தின் வள்ளிக்கும்மி உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய நடனங்கள் இடம்பெற்றன. சென்னை வளசரவாக்கத்தில் வீட்டில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் தம்பதி உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தீப்பற்றிய போது உயிர் பிழைப்பதற்காக மாடியில் இருந்து குதித்த பணிப்பெண் சரஸ்வதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருமுல்லை வாயில் மாசிலா மணீஸ்வரர் கோயிலில் நடிகர் சிம்பு சாமி தரிசனம் செய்தார். தக் லைஃப் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் தனது 49வது திரைப்பட பணிகளை தொடங்கியுள்ள சிம்பு முகத்தை மறைத்தபடி வந்து சாமி தரிசனம் செய்தார். உலக நன்மை வேண்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் தீர்த்த ஆரத்தி வழிபாடு நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை முழங்க புனித நீர் கலசத்துடன் கடலுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பரமத்திவேலூரில் மனைவி கீதாவை கொலை செய்துவிட்டு இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் ஜெகதீசன் நாடகமாடியது விசாரணையில் அம்பலமாக்கியுள்ளது. கீதாவின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் ஜெகதீசன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கிணற்றை காணவில்லை என்று வடிவேலு திரைப்படம் ஒன்றில் அளித்த புகாரை போல திருச்செந்தூருக்கு அருகே காணாமல் போன தெருவை கண்டுபிடித்து தரக்கோரி நடிகர் ஜி.பி. முத்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். மதுரை சித்திரை திருவிழாவில் பக்தர்கள் விட்டுச் சென்ற 3 டன் காலணிகள் உட்பட 210 டன் குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் அகற்றினர். துரிதமாக செயல்பட்டு மாநகரையும் தூய்மைப்படுத்தினர். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் கஜேந்திர மோட்சம் வழங்கும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நம்பெருமாளை தரிசித்தனர். ஏர்வாடி தர்கா அருகே உள்ள பாரத ஸ்டேட் வங்கியின் ஏடிஎம் இயந்திர அறை விளக்குகள் எரியாமலும் கதவு உடைந்தும் இருப்பதால் பணம் எடுக்க மக்கள் அஞ்சுகின்றனர். விரைந்து சீரமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூர் அருகே பிண்டமங்கலத்தில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பழமரக்கன்றுகள், காய்கறி நாற்றுகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. தேவைப்படுவோர் செடி ஒன்றுக்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை மட்டுமே கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும் அவர்களின் பாதுகாவலனாக முதல் சிப்பாயாக நிற்பவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் என வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் தெரிவித்துள்ளார். வாணியம்பாடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் இவ்வாறு பேசினார். உப்பார்பட்டி வரதராஜ பெருமாள் கோயிலில் முல்லை பெரியாற்றில் கள்ளழகர் இறங்கும் சுப நிகழ்ச்சி நடைபெற்றது. மாலையில் மேளதாளங்கள் முழங்க ஆற்றை கடந்து கள்ளழகரை உப்புக்கோட்டை மக்கள் உப்பார்பட்டிக்கு நிகழ்ச்சியுடன் அனுப்பி வைத்தனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். என்ஆர் காங்கிரஸ் துவங்கிய நாளிலிருந்தே முன்வைக்கப்படும் கோரிக்கை இது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீலகிரி மாவட்டம் நெல்லாக்கோட்டை பகுதியில் குடியிருப்புகளை ஒட்டி PT-12 என்று பெயரிடப்பட்ட காட்டு யானை முகாமிட்டுள்ளது. அதே பகுதியில் காட்டு யானை கூட்டம் ஒன்று முகாமிட்டுள்ளதால் மக்களிடையே அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. சேலம் ஏற்காட்டில் கோடை விழா வரும் 23ஆம் தேதி தொடங்கும் என்று அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்தார். கோடை விழா ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் ராஜேந்திரன் ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தினார். உலக புகழ் பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் ஏராளமான திருநங்கைகள் மணக்கோலத்தில் தாலி கட்டிக்கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அவர்கள் கும்மியடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணமி கிரிவலத்திற்காக வந்த பக்தர்கள் விட்டுச் சென்ற 260 டன் குப்பைகள் அகற்றப்பட்டன. தூய்மை பணிகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் தூய்மை பணியாளர்களை நலம் விசாரித்து அவர்களை வெகுவாக பாராட்டினார். அபுதாபிக்கு வேலைக்கு சென்ற இளைஞரை மீட்கக் கோரி தாயும் மனைவியும் ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். அபுதாபிக்கு சென்ற புள்ளம்பாடி கல்லகத்தைச் சேர்ந்த கார்த்திகேயனை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று குடும்பத்தினர் தெரிவித்தனர். கரூர் காந்தி கிராமத்தில் உதவி பத்திரப்பதிவு அலுவலரின் வீட்டில் 40 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இதுபற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை ஒட்டி ஏத்தாப்பூர் முத்துமலை முருகன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. மூலவருக்கு ரூபாய் நோட்டுகளால் ஆன மாலை சாத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மணவாளக்குறிச்சியில் மது விருந்தின் போது நேரிட்ட தகராறில் பரத் என்பவர் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் ஒருவரை கைது செய்தனர்.
நெல்லையில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச ட்ரோன் பயிற்சி அளிக்கப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சி பெற்றனர். வேதாரண்யத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி முகாமில் தென்னடார் கிராமத்தில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கோட்டாட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். போச்சம்பள்ளி சிப்காட் சாலையில் ஏற்பட்ட 2 அடி பள்ளத்தால் வாகனங்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் நிலவுகிறது. 10 நாட்களாகியும் நெடுஞ்சாலைத்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என்று மக்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையிலிருந்து செங்கல்பட்டு வரை இயக்கப்படும் மின்சார ரயிலை மேல்மருவத்தூர் வரை நீட்டிக்க பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாலையில் இந்த வழித்தடத்தில் கூடுதல் ரயில்களை இயக்கவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மின்வாரியம் பொதுத்துறையாக நீடித்திட வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நல அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மன்னார்புரத்தில் நடந்த போராட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவும் வலியுறுத்தப்பட்டது. பொதுத்துறைகளை தனியாருக்கு தாரை பார்ப்பதை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் செந்துறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100 நாள் வேலைத்திட்ட நாட்களை 200ஆக நீட்டிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. வழுவூர் வீரட்டேஸ்வரர் ஆலயத்தில் ரஷ்யா, கனடா, கஜகஸ்தான், ஜெர்மனி உள்ளிட்ட 10 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 40 பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். கண்களை மூடி பக்தி பரவசத்தில் ஓம் நமச்சிவாய என்று உச்சரித்து கண்ணீர் மல்க சிவனை தரிசித்தனர். கோவாவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான கராத்தே, யோகா, சிலம்பம் உள்ளிட்ட போட்டிகளில் தேனி மாணவர்கள் 11 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். பதக்கம் வென்ற மாணவர்களை மக்களவை உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் பாராட்டினார். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு குளித்தலையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கடுமையான வெயிலை தணிக்க காரைக்குடி நகை வியாபாரிகள் சாலையோரம் ஓலையால் மேற்கூரை அமைத்து பொதுமக்களுக்கு நிழல் ஏற்படுத்தினர். குன்றத்தூர் பகுதியில் நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்காக 50க்கும் மேற்பட்ட வீடுகளும் கடைகளும் அகற்றப்பட்டன. இதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். புவனகிரி ஜமாபந்தி முகாமில் மாற்றுத்திறனாளிகள் இலவச வீட்டுமனை பட்டா கோரி மனு அளித்தனர். தாளவாடியை அடுத்த தருமாபுரத்தில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் மின்சாரம் தாக்கி புங்கம்பாடி பாரவலசுவைச் சேர்ந்த தீபக்குமார் என்ற இளைஞர் உயிரிழந்தார். துணி உலர வைக்கும் கம்பியை தொட்டபோது தீபக்கை மின்சாரம் தாக்கியதாக கூறப்படுகிறது. ஒசூரில் கோட்டை சுயம்பு மாரியம்மன் கோவில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தாவேகா சார்பில் அன்னதானமும் இஸ்லாமியர்கள் சார்பில் குடிநீர் பழச்சாறும் விநியோகிக்கப்பட்டது. மேலூரில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் காட்டுப்பன்றி தொல்லை உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். குடியாத்தம் புவனேஸ்வரிப்பேட்டையில் கழிவுநீர் கால்வாய் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் 2 அடி சித்தர் கற்சிலை கிடைத்தது. அச்சிலையை மீட்ட பகுதிவாசிகள் பூஜைகள் செய்து வருவாய்த்துறையிடம் ஒப்படைத்தனர். ஒட்டன்சத்திரத்தில் 6 புதிய பேருந்துகளை அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து தொடங்கி வைத்து பேருந்தில் பயணம் செய்தார். உதகையில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக படகு இல்லத்தில் நடைபெற்ற படகு போட்டியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். படகு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். குளித்தலை மகாமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் மற்றும் தீர்த்தக்குடம் எடுத்தனர். அலகு குத்திக் கொண்டும் குழந்தைகளை தொட்டில் கட்டி தூக்கிச் சென்றும் நிறுத்திக்கடன் செய்தனர். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.